ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குக்கிங் அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. பூண்டு கார சட்னி வச்சுருக்கேன். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒன் டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இதுக்கு இட்லி, தோசை எல்லாமே காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் இதில் கொஞ்சம் காட்டை கம்மி பண்ணி போட்டு நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பூண்டெல்லாம் அதிகமாக சேர்க்குறதுனால இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. இன்னும் டேஸ்ட் ரொம்ப தூக்கலாக இருக்கும். கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 வத்தல் போட்டிருக்கேன். நீங்கள் வத்தல் கூடுதலாக கூட போடலாம். எங்கள் வீட்டில் குட்டீஸ் சாப்பிட்றதுனால 3 வத்தல் போட்டிருக்கேன். இதுக்கு கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை 2 கொத்து போட்டிருக்கேன். கருவேப்பிலை நிறைய இந்த மாதிரி, அதாவது நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றப்போ வெறும் கருவேப்பிலைன்னா ஒதுக்கி வைப்பாங்க. இந்த மாதிரி இதோட போட்டு செய்யும்போது அதை அரைச்சி நம்ம கொடுக்கறதுனால அப்படி சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 15 குட்டி குட்டி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 3 பூண்டுக்கு பெரிய பூண்டாக எடுத்துக்கோங்க. 3 பூண்டு அந்த மாதிரி வர்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் 25 பல் 30 பல்லுக்கிட்ட இருக்கும். அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இது கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் லைட்டாக உப்பு கூட தூவி போட்டு வதக்குனிங்கன்னா டக்குன்னு வதங்கிடும். நான் இந்த நேரம் உப்பு தூவி போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு, இப்போ ஓரளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் மூடி போட்டு கூட லைட்டாக வேகிற வரைக்கும் மூடி போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்கும். தக்காளியிலே இந்த பூண்டுலேயே தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு தக்காளி எல்லாம் மசிஞ்சு வரணும். இப்போ நம்மளுக்கு இந்த லெவல் கரெக்டாக இருக்கும். நான் இந்த நேரத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கொத்து மல்லி இலை எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஆல்ரெடி போட்டாச்சு. நான் மல்லி இலை போட்டு ஒருக்கா கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் மல்லி இலை போட்டதுமே அந்த ஹீட்லேயே, அதாவது தக்காளி எல்லாம் வதங்கின ஹீட்லேயே மல்லி இலையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிரும். இந்த மல்லி இலை ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் மல்லி இலை நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். பிடிச்சிச்சின்னா போடுங்க. உங்களுக்கு இந்த இது பிடிக்கலை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு, இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். எனக்கு நல்லா ஆறிட்டு இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நீங்கள் நல்லா ஃபேன் காற்றுல கூட வச்சு நல்லா ஆற வச்சிங்கன்னா உடனே ஆறிடும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதே ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம அந்த சட்னி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சட்னி எல்லாத்தையும் நம்ம அதோட ஊற்ற போகிறோம். கலர் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்கள் இன்னும் வத்தல்லாம் அதிகமாக போட்டிங்கன்னா கலர் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம கலரை விட அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஒருக்கா சாப்பிட்டுட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வேறு ஆயில் செஞ்சிங்கன்னா ஆயிலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக செஞ்சும்போது அது நல்லெண்ணெயோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் அந்த மிக்ஸி ஜாரையே அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதோட சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. ஏன்னா 2 வாட்டி நம்ம உப்பு போட்டுட்டோம். அதனால் இந்த நேரம் உப்பு கரெக்டாக இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சட்னி ரெடியாக இருக்கும். பூண்டு கார சட்னி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி நீங்கள் இட்லி, தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் வச்சிங்கன்னா கூட இந்த சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியான உணவுகளை வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைச்சு கொடுத்து அவங்கள ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். திரும்ப திரும்ப இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்ன பண்ணுறீங்க, செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. டாடா, பாய்.